குருவே சரணம். வெங்கல கிண்ணி இது பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது செட்டிநாடில் ஒரு பழைய பாத்திரம் வைக்கிற கடையில் ஒரு 3 வெங்கல கிண்ணி வாங்கினேன். ஏன்னா எனக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது இதில் சாதத்தை பிசைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பொதுவாகவே வீட்டில் சமைக்கும்போது இந்த அம்மிக்கல்லில் தான் மசாலா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் டெய்லி மிளகு ரசம் வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான மசாலா எல்லாத்தையுமே அரைக்கிறது இந்த அம்மிக்கல்லில் தான். இப்போது புதுசாக சரி சிலதை நசுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருங்கல் குட்டி உரல் வாங்கினேன். அதை இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன பூஜை பண்ணி இதில் இனிமேல் நிறையா சின்னதாக அரைக்கிறது, நசுக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே வீட்டில் மண்பாண்டம் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. இதில் இந்த ஊற வைக்கிறது, அதாவது பாசிப்பருப்பு, சுண்டல் இதெல்லாம் ஊற வைக்கும்போது, தயிர் சாதம் பசஞ்சு இதில் வைக்கும்போது, இல்லை பழைய சாதத்தை ஊற வச்சு காலையில் நம்ம எடுத்து நீச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு அது மாதிரியெல்லாம் இதை பயன்படுத்திக்கிறது. ஆக நம்முடைய சமையல் அறை என்னைக்கு ரொம்ப நவீனமாச்சோ அன்னைக்கும் நம்முடைய ஆரோக்கியங்கள் நிறைய கெட்டுப்போச்சு. திரும்பவும் நம்ம நம்முடைய பழமைக்கு முடிந்தளவு, நான் ஃபுல்லாக மாறிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் முடிந்தளவு மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது. ஆகையினால ஓரளவு சமையலறையை நாம் திரும்பவும் பழமைக்கு கொண்டு வருவோம்.